Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. கராபிட்டிய போதனா வைத்தியசாலையில் சுமார் ஒரு மாத காலமாக நிலவிய கழிவுகளை அகற்றுவது தொடர்பான பிரச்சினைக்கு இன்று தீர்வு காணப்பட்டது. காலி மாநகர மேயர் வழங்கிய எழுத்து மூலமான உறுதிமொழிக்கு அமைவாகவே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டது. கழிவு அகற்றுவதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக கடந்த சில நாட்களாக கராபிட்டிய போதனா வைத்தியசாலையின் சூழல் மாசடைந்து காணப்பட்டது. காலி மாநகர சபைக்கும் வைத்தியசாலை நிர்வாகத்திற்கும் இடையில் காணப்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக வைத்தியசாலை கழிவுகளை அகற்றுவதில் இருந்து காலி மாநகர சபை விலகியிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வைத்தியசாலை ஊழியர்கள் நோயாளிகளை சிகிச்சைகளுக்காக அனுமதித்தல் மற்றும் பொதுவான சிகிச்சை நடவடிக்கைகளிலிருந்து ஒதுங்கியிருந்தனர். கராபிட்டிய வைத்தியசாலைக்கு சென்ற காலி மாநகர சபையின் மேயர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார். මාර්ග සංවර්ධන අධිකාරිය විසින් අත්අනුමතික ලෙස කිසිම පූර්ව வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் தன்னிச்சையாக எந்தவித அறிவிப்புமின்றி குப்பைகளை கொண்டு செல்லும் வீதியை மறித்து பாரிய கால்வாய் வெட்டப்பட்டது. அது மாத்திரமின்றி நாம் அமைத்திருந்த வீதியிலிருந்து மண்ணையும் வெட்டி எடுத்துள்ளனர். இதனால் குப்பைகளை எடுத்துச் செல்வதில் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டது. அதனால் தான் குப்பைகளை அந்த இடத்தில் ஒன்று சேர்த்தோம். குப்பைகளை கொண்டு செல்லும் வீதிக்கு குறுக்கே கால்வாயை வெட்டி தடை ஏற்படுத்தியதன் பின்னணியில் ஒரு சக்தி செயற்படுகின்றது. பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்ட போதிலும் சிகிச்சைகளின் போதான கழிவுகளை அப்புறப்படுத்த போவதில்லை என மேயர் மேலும் தெரிவித்தார். எமது ஊழியர்களை பயன்படுத்தி பெகு இயந்திரங்களின் ஊடாக குழி தோண்டி இங்குள்ள குப்பைகளை புதைப்பதற்கு தீர்மானித்துள்ளேன். எனினும் வீடுகளின் கழிவுகளை மாத்திரமே நாம் அகற்றுவோம். சிகிச்சையின் போதன கழிவுகளை எரிப்பதற்கு வைத்தியசாலையில் இயந்திரம் உள்ளது. எனவே கழிவுகள் தொடர்பாக நாம் பேசுகின்றோம். அந்த கழிவுகளை அகற்றும் நடவடிக்கை உள்ளூராட்சி மன்றங்களுக்கே காணப்படுகின்றது. அதனை முன்னெடுக்குமாறு நாம் கூறுகின்றோம். இதேவேளை வைத்தியசாலைக்கு இன்று சிகிச்சைக்காக வருகை தந்த பல நோயாளர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஒரு மாதம் காத்திருக்க வேண்டும். இருதய நோய் உள்ளதால் மருந்துகளால் தான் உயிர் வாழ்கின்றோம். எவ்வாறு நாங்கள் மருந்துகளை பெறுவது? இருதய நோய் காரணமாகவே வந்துள்ளோம். மாதத்திற்கு ஒரு முறையே மருந்துகள் வழங்குகின்றனர். அதுவும் தற்போது இல்லை. அடுத்த திங்கட்கிழமை வருவதாக கூறினேன். குப்பைகளை அகற்றுவதாக மேயர் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைவாக சிகிச்சை அளிக்கும் நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்தார்.